வணக்கம். உங்களை ஜெயபாரத் மெட்ரோ சிட்டிக்கு அன்புடன் அழைக்கிறோம். ஜெயபாரத் மெட்ரோ சிட்டி, உங்கள் கனவு இல்லம் உருவாகும் இடம். ராமேஸ்வரம் NH ரோட், மணலூர். எல்லாருக்கும் வணக்கம். காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம். அதில் 4 தென்னை மரங்கள் சுற்றிலும் வேண்டும். அந்த காணி நிலத்தின் நடுவே ஒரு சிறிய வீடு வேண்டும். இப்படி வீடு பற்றிய தன்னோட தாகத்தை மகாகவி பாரதி கவிதையில அழகா வெளிப்படுத்தியிருக்கார். நம்ம எல்லாருக்குமே கனவுகள், எதிர்பார்ப்புகள் இருக்கத்தாங்க செய்யும். அதுல முக்கியமான ஒண்ணுதான் நாம சொந்த வீட்டுல வாழணும் அப்படின்றது. நம்மளோட எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரியே ஒரு சொந்த வீடு அமைஞ்சிருச்சுன்னா அதை விட பெரிய சந்தோஷம் என்னங்க இருக்கு? அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பு மதுரை மாநகர மக்களாகிய உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னா அது மிக இல்லைங்க. அது எப்படின்னு கேக்குறீங்களா? மதுரையில ஜெயபாரத் நிறுவனத்தை பத்தி தெரியாதவங்க இருக்கவே முடியாது. பாரம்பரியமா கட்டடக்கலையில தனக்குன்னு ஒரு முத்திரை பதிச்சிருக்காங்க இவங்க. இப்போ இந்த ஜெயபாரத் நிறுவனத்தை பத்தி சில விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம். மதுரைன்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது மீனாட்சி அம்மன் கோயில் தான். இதே மாதிரி திருப்பரங்குன்றம், திருமலை நாயக்கர் மஹால், புது மண்டபம், தெப்பக்குளம், செயின்ட் ஜோசப் சர்ச், இந்த கட்டிட பெருமைகளோட இப்ப நம்ம ஜெயபாரத் மெட்ரோ சிட்டியும் சேர்ந்துருச்சு. காரணம், இவங்களும் பாரம்பரியமா கட்டிட வேலையை செஞ்சு கொடுத்துருவாங்க. நம்ம மதுரையோட பெருமைக்கு இதுவும் ஒரு பெருமை தாங்க. நமக்கு தேவையான எல்லா விஷயத்துக்கும் ஒவ்வொரு இடமா தேடி தேடி அலையணும். ஆனா நம்ம இருக்கிற இடத்திலேயே நமக்கு தேவையான எல்லா விஷயமும் தேடி வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அதுதான் நம்ம ஜெயபாரத்தோட மெட்ரோ சிட்டி. ஏன்னா இது ஜெயபாரத்தோட ட்ரீம் சிட்டி. பார்க்கலாமா? லெட்ஸ் கோ. கனவு இல்லங்கள் நிஜமாகும் போது இனி என்றென்றும் மகிழ்ச்சிகள் தான். இதுதான் ஜெயபாரத் ஹோம்ஸ் பிரைவேட் லிமிடெட் புதுசா உருவாக்க போற பிரம்மாண்டமான ஜெயபாரத் மெட்ரோ சிட்டி. என்ட்ரன்ஸ் பாருங்க, எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குன்னு. என்ட்ரன்ஸ் பார்க்கும் போதே ஜெயபாரத்தோட முழு மதிப்பையும் சொல்ற மாதிரி இருக்கு. உள்ள நுழையும் போதே மன நிறைவா இருக்கும். ஹாய், என்ன பண்றீங்க? சொந்தமா வீடு வரையறோம் டாடி. எஸ். ஓ, இது மாதிரி சொந்தமா ஒரு வீடு இருந்தா எப்படி இருக்கும்? எனி ப்ராப்ளம்? ஏதாவது செஞ்சாகணும். பாத்தியா? வாவ், ஜெயபாரத் ஹோம்ஸ். நம்மளோட வீடு எப்படிப்பா இருக்கும்? நீ வரைஞ்ச மாதிரியே இருக்கும். நான் வரைஞ்சது லைவா. சொந்த வீடு எங்களுக்கு, உங்களுக்கு, நம்ம எல்லோருக்கும். ஜெயபாரத் நிறுவனம் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிலத்தை வாங்குறதுல தான் முழு கவனம் செலுத்துறாங்க. அந்த இடம் மெயின் ரோட்ல இருக்கணும், அங்க உள்ள சுற்றுச்சூழல் சரியானதா இருக்கணும், இதுல கவனம் செலுத்துறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடம் வீடு கட்ட உகந்ததான்னு பரிசோதனை செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துடைய பத்திரம், மூலப்பத்திரம், பட்டா, சிட்டா, அடங்கல் இதெல்லாம் சரி பார்த்து தீர விசாரிச்சு மதுரையில உள்ள முன்னணி வழக்கறிஞர் ஒருவர் மூலமா லீகல் ஒப்பீனியன் சரி பார்த்து அதுக்கப்புறம் தான் நிலத்தையே வாங்குறாங்க.
ஒரு வீடு வாங்குறோம்னா முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் எத்தனைன்னு தெரியுமா? அதுதான் 1+5. அது என்ன 1+5 பாக்குறீங்களா? அந்த 1 பில்டர்ஸ். இதுதான் நீங்க பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க யாரு, இது வரைக்கும் எத்தனை வீடு கட்டியிருக்காங்க, எத்தனை வருடங்களா இந்த தொழில இருக்காங்க, இப்படி எல்லா விஷயத்தையும் ரொம்ப தெளிவா கரெக்டா தெரிஞ்சிருக்கணும். அவங்க சரியா இருந்தா மத்த 5 சரியா தான் இருக்கும். ஜெயபாரத்ல வீடு வாங்கியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யங் ஏஜ்ல சாதிச்சிட்டேன்னு சொன்னாங்க. அப்பா கிட்ட சொன்னப்போ ரிட்டையர் ஆற வர வாடகை வீடு தான் எனக்கு, நீயாவது வீடு வாங்கினது எனக்கு பெருமைன்னாரு. மாமா அம்மா கிட்ட சொன்னாரா, உன் புள்ள புத்திசாலி, ஜெயபாரத்ல வீடு வாங்கியிருக்கான், அபார்ட்மெண்ட்ஸ் இல்ல தனித்தனியா வீடு கட்டி தருவாங்க, குட் சாய்ஸ் அப்படின்னு சொன்னாரா. ஆனா பக்கத்து வீட்டு அம்மா, அவனுக்கு என்ன நல்ல வேலையில இருக்கான், ஏன் வாங்க மாட்டான்னாங்களா. என்ன பொறுத்தவரை 3 விஷயம். அப்பா அம்மாவை சொந்த வீட்டுக்கு நான் அழைச்சிட்டு போறேன். ஜெயபாரத்ங்கிறதுனால பிடிச்ச மாதிரி எனக்கே எனக்கான தனி வீடு. தென் கல்யாணத்துக்கு முன்னாடி சொந்த வீடு. சொந்த வீடு எனக்கு, உங்களுக்கு, நம்ம எல்லாருக்கும். ஜெய் ஜெயபாரத். தரம்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஜெயபாரத்தை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. முதல்ல இடத்தோட தரத்தை பாக்குறாங்க. இது வீடு கட்ட தகுந்த இடமா, இந்த மண்ணோட தன்மை எப்படிப்பட்டதா இருக்குன்னு எல்லாம் பாக்குறாங்க. மண்ணையே எப்படி பாக்குறாங்கன்னா, வீடு கட்ட தேவையான கம்பி, கல்லு, ஜல்லி இதெல்லாம் எப்படி பாப்பாங்க? தரமானதா இருக்கும். அவ்வளவு ஏங்க, நம்ம ஜெயபாரத் மெட்ரோ சிட்டில ஒரு வீட்டை புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்காக கட்டுற அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்ல இருந்து அந்த வீட்டை கட்டி முடிக்கிற வரைக்கும் நீங்களே நேரடியா வந்து கவனிச்சுக்கலாம். காரணம், ஒரு தரமான வீட்டை கொடுக்கணுங்கிற நேர்மை நம்ம ஜெயபாரத்திட்ட இருக்கு. பாதுகாப்புன்னு எடுத்துக்கிட்டா இது கம்ப்ளீட் கேட்டட் கம்யூனிட்டி. அதாவது சிட்டியோட 3 பக்கமும் பலமான சுவர்களால் கட்டப்பட்டு சிங்கிள் என்ட்ரன்ஸ் முறையில வடிவமைச்சிருக்காங்க. இட்ஸ் 24 hours செக்யூரிட்டி. உங்க வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தா கூட கேட்ல இருக்க செக்யூரிட்டி இன்டர்காம் மூலமா உங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் உள்ளேயே அனுப்புவாங்க. இந்த வசதிக்காக தான் மெட்ரோ சிட்டில கட்டுற எல்லா வீட்டுக்கும் இன்டர்காம் வசதி செஞ்சு தராங்க. இதனால வெளியாட்கள் யாரும் அனுமதி இல்லாம யாரும் உள்ள வர முடியாது. சோ 100% செக்யூரிட்டி நம்ம ஜெயபாரத் மெட்ரோ சிட்டி. இதனால வெளியாட்கள் யாரும் அனுமதி இல்லாம யாரும் உள்ள வர முடியாது. சோ 100% செக்யூரிட்டி நம்ம ஜெயபாரத் மெட்ரோ சிட்டி.